வணக்கம் சமுதாய மக்களே. ஓபி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் ஒரு திருக்குறளை எழுதி வச்சுட்டு போனார். யாருக்காக எழுதி வச்சுட்டா? ஓபிஎஸ்க்காக எழுதி வச்சுட்டு போனார். அவர் திருக்குறள் ஞானி, கடவுள், ராமாயணம், மகாபாரதம் கதையெல்லாம் தெரியாமலாம் இருந்திருக்கோம். 7000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ராமாயணம், மகாபாரதம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதினார். அப்போ ராமாயணம், மகாபாரத கதையெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஞானி, கடவுள்லாம் சொல்கிறோம் வள்ளுவ பெருமான். ஆனால் ஓபிஎஸ்க்காக ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிண்டலாக தான் சொல்கிறேன். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இந்த குறள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சத்தியமான உண்மை அர்த்தம் எவனுக்கு சத்தியமாக தெரியாது. இந்தியாவில் தெரியாது. தமிழ்நாட்டில் ஒரு 10 புலவர்களுக்கு தெரியும். இது ஏன்டா நம்ம சொல்லுவோன்னு எவனும் சொல்லவும் மாட்டான். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. சில குடும்பத்தில் பிரச்சனை வரும், சில சமுதாயத்தில் பிரச்சனை வரும். ஏடா அவ்வளோ உதவி செஞ்சுருக்கா, நீ அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டியாடான்னு எல்லாம் திட்டுவானோ. இதெல்லாம் பிரச்சனையை கேட்டிருப்பீங்க. 7000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மகாபாரதத்தில். இந்த குறளுக்கு சரியான விளக்கம் சொல்கிறேன். ஓபி பன்னீர்செல்வமா அவருக்காக இந்த குறள். ஏன்னா திமுகவில் இணைஞ்சார்ல, அவருக்காக நான் இந்த திருக்குறளை சொல்கிறேன். மகாபாரத கதையில் துச்சாதனன் புடைய பிடிச்சி அவுப்பான். சொன்னது யார்? துரியோதனன். அவுத்தது யார்? துச்சாதனன். ஒரு மகாபாரத கதை, ஒரு மனித வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு எழுதின கதை. எதற்காக எழுதப்பட்ட கதை? உலக சமுதாயம் இப்படி தான் வாழணுண்டா, இந்த மாதிரி கதையை நாடகம்லாம் பார்த்துனாச்சும் இப்படி வாழாதீங்கடான்னு சொல்லப்பட்ட கதை தான் அது. ராமாயணம் ஒரு மனுஷன் இப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட கதை. ஒரு மனிதன் இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்காக எழுதப்பட்ட கதை மகாபாரதம். அப்போ துச்சாதனம் புடவை பிடிச்சி எடுத்தான். பீஷ்மர் இருக்கார், கிருபாச்சாரியா இருக்கார், துரோணாச்சாரியா இருக்கார். அவ்வளோ பேரும் அப்படியே அமைதியாக இருந்தானுங்க. அவன் பிடிச்சி போடைய அவர் தான் கிருஷ்ணா காப்பாற்றினான். அந்த கதைக்கே நான் வரல. ஏன் பீஷ்மர், கிருபாச்சாரியார், துர்பாச்சாரியார் இவனெல்லாம் சும்மா இருந்தானுங்க? நன்றி கடன். ஏன்னா அவனும் வீட்டில் தான், துரியோதனா வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவனும். அந்த சாப்பிட்ட காசுக்காக நன்றி கடனாக துரியோதனை எதிர்த்து பேச முடியலை. அவன் பேசினா, நீ அடங்குடா, என் வீட்டில் சாப்பிட்டியா, நீ அடங்குடான்னு அடங்கி ஆகும். அதுக்காக இருந்தாலும். ஆனால் பீஷ்மர் நினச்சா துரியோதனன் எல்லாரையுமே கொண்டு இருக்கலாம். கிருபாச்சாரியா, துரோணாச்சாரியா இவங்க நினச்சா அப்பயே அழிச்சிருக்கலாம் துரியோதன குடும்பத்தை. ஆனால் செய்யலை. சாப்பிட்ட நன்றி கடன். இந்த நன்றி கடனுக்கு என்ன பிறகு வந்த வள்ளுவர் சொன்னார், ஒருவன் அவன் வீட்லேயே சாப்பிட்டு நம்ம காலம் வாழ்கிறான் சார், ஒரு 20 வருஷம் சாப்பிட்டு வாழ்ந்துருக்கான். அவன் ஒரு துரோகமே செய்கிறான், நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொன்னால், இத்தனை காலம் என் காசில் வாழ்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நீ, நான் தப்பே செஞ்சிருந்தாலும் நீ எப்படி சொல்ல முடியாது? அப்போ செஞ்சோட்டுக்கடன். நீ சாப்பிட்ட காசுக்கு நீ செத்து போகலாம், பணம் தான். அதே கதை தான். என்ன, ஒருத்தர் செய்த உதவியை மறந்தால், அந்த உதவியை மறந்துட்டான்னு வச்சுங்க, அவன் செத்த ஒரு பணத்துக்கு சமமானம். அந்த பணத்துக்கு போய் அறிவுரை சொல்ல முடியுமா யாராச்சும்? முடியாது, கேட்க முடியாது. அப்போ ஒரு பணம்னா என்ன? உயிரற்ற பொருள், ஒரு ஜட பொருள். இதுதான் இந்த குறளுக்கு விளக்கம். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. ஒருத்தன் செஞ்ச உதவியை மறந்துட்டீங்கன்னா நீ ஒரு செத்த போனான்டா, அந்த பணத்துக்கு போய் அவனும் அட்வைஸ் பண்ணாங்கடா அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது ஓபிஎஸ் முன்னாள் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கார். இந்த முதலமைச்சர் தகுதி யாருனால் கிடைத்தார்? டீ கடையில் கம்பமாக தேனியாக அந்த பக்கம் டீ கடை வச்சுருக்கார். ஏதோ ஒரு வகையில் ஆண்டவனுக்கு கொஞ்சம் செல்வத்தை கொடுத்து, தர்மத்தை கொடுத்து, தர்மத்தோட வாழ் அப்படின்னு அம்மா ஜெயலலிதா முதலமைச்சராக கிடைச்சி அந்த கட்சியிலே வாழ்ந்தானே. எனக்கு 60 வயசு, என்னை விட உனக்கு என் வயசே வச்சுக்குமே அவருக்கும் 60 வயசு காலம்
அவரோட சாப்பிட்டு அவங்க குடும்பத்தால் வாழ்ந்து டீ கடை வச்சுருந்த நீ பெரிய செல்வந்தன், கோடீஸ்வரன். எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். காசுக்கு பணம் பிரச்சனை இல்லை. ஆனால் 60 வயசுக்கு மேலே இப்போ தான் திமுக கட்சி நியாயமான கட்சி, ஊழலற்ற கட்சி. இப்போ நான் ஒரு தொண்டனாக சேருகிறேன். 60 வயசுக்கு பிறகு நீ உயிரோட இருந்தானே செத்த அண்ணன். இப்போ தான் போய் தொண்டனாக சேர்ந்து நீ அப்படியே தொண்டனாக சேர்ந்து வளர்ந்து சாவு போகிற காலத்தில் மக்களுக்கு எதுவும் உதவி செய்ய போறியா? இல்லை இந்த மக்கள் நல்லா இருக்கணும் நீதி திட்டங்கள் கொண்டு வர போறியா? ஒன்றை காப்பாற்றிக்கணும், நீ உயிர் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் பேப்பரில் உன் போட்டோ வரணும். திமுகவுடன் இணைந்தார் ஓபி பன்னீர்செல்வம், ஏதோ ஒரு போட்டோ வரணும். நீ வேறு என்ன சாதனையை செய்ய போகிற? அதான் அடிப்படை தொண்டனாக நான் சேர போகிறேங்கிற. திமுகவில் அடிப்படை தொண்டனாக சேர்ந்து இனிமேல் வளர்ந்து நீ இத்தனை வருஷம் முதலமைச்சராக 3 தடவை இருந்து அம்மா போட்ட பிச்சையினால் முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யாத நீ தனக்கு ஒரு பதவி கிடைக்குதுங்கன்னா உடனே கட்சி மாறியே. இதை தான் சொல்கிறார், நன்றி கட்ட மனிதன் உயிரோடு இருந்தாலும் ஒன்று தான், இறந்த புணமாக இருந்தாலும் ஒன்று தான். உயிரோடு இருந்தால் ஒன்றும் இல்லை, நீ இறந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி செத்த புணத்துக்கு சமமானவன். அன்னைக்கெல்லாம் பீஷ்மர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரெலாம் போட்ட சோத்துக்காக பாருங்கள் பஞ்சபாண்டோட சண்டைக்கே போகல. இவன்கிட்ட தன காலம் வாழ்ந்துருக்கான்டா, இனிமே போய் நீ வேண்டான்டான்ட்டு அவங்க கட்சியில் போய் சேர முடியுமா? பஞ்சபாண்டவர் கட்சியில் இப்போ துரியோதனன் கேட்க மாட்டானா, நன்றிகடா பரவாயில்ல நாய்களை இவ்வளோ காலம் சாப்பிட்டு அங்கே போய் சேரிங்களான்னு. அதே கேள்வி தான் இப்போ அது திருக்குறளில் எழுதி வச்சுட்டு போட்டார். இது ஓபிஎஸ்க்காக எடுத்துக்கோட்டு. ஓபிஎஸ் இல்லை, வழக்கமாக தரேன், உண்மையே இதுதான். ஒரு கேஎன்ஆர் வச்சுக்கோங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, மக்களுக்கு உதவி செய்யுங்க. நீ வர்ற ஒரு பேட்டி எடுக்கிற அம்மா கேஎன்ஆர்வா பேட்டி எடுக்குது. உங்களுக்கு எம்எல்ஏ இருக்கும்போது எவ்வளோ சம்பளம், எம்பியாக இருக்கும்போது எவ்வளோ சம்பளம், ஆரம்ப காலத்தில் பெரிய கோடீஸ்வரனா எப்படி இவ்வளோ அம்மா இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. நான் அதிகம் தான் நான் இன்கம் டேக்ஸில் தான் கேட்கணுமா. ஏன்டா ஒன்றை நம்பி ஓட்டு போட்டு மந்திரி ஆக்கி நம்மெல்லாம் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா கோடி கோடியாக கொள்ளை அடிச்சுட்டு இது இன்கம் டேக்ஸ் தான் கேட்கணும், நீ கேட்கக்கூடாதுன்னா உன்னெல்லாம் ஏன் மந்திரி ஆக்குறாங்க? மக்களுக்கு அன்றாடம் வாழும் மக்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது. அன்னைக்கு 500 1000 கொடுக்குறான், போயிட்டு போகிற 1000 கொடுத்தாலும் ஓட்டு போட்டுருவான். ஆனால் வந்ததுக்கு அவன் உடல் உழைப்பெல்லாம் சுரண்டி ஒருத்தன் அதான் செஞ்சேன். நீ முதலமைச்சரானும் ஓட்டு போகிறான், அவன் உடல் உழைப்பெல்லாம் சுரண்டி நீ கோடீஸ்வரன் ஆகணும், உன் பிள்ளைங்க கோடீஸ்வரன் ஆகணும், உன் பேரம்பேத்திகள் கோடீஸ்வரன் ஆகணும், பப்ளிசிட்டி நம்மளுக்கு வேணும். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ வாழ்கிறவன் உயிரோடு இருந்தால் என்ன இறந்தால் என்ன, ரெண்டு ஒன்று தான். அதுதான் இறந்தால்னா போனான். அதுக்காக எழுதுகிற குரல் தான் இது. ஓபிஎஸ்க்கு இல்லை, சராசரி எல்லா மனிதனுக்கும் எழுதப்பட்ட குரல். அந்த குரல் ஓபிஎஸ் இதுதான் பொருந்தும். ஓபி பன்னீர்செல்வம் அவன் என்னடா முதலமைச்சர் போஸ்டிங்கே உனக்கு கொடுத்தது அந்த அம்மா. ஏடிஎம்கில் இத்தனை காலம் வாழ்ந்துட்டு அப்போ எல்லாம் அப்படி பேசிட்டு எதிர்கட்சிட்டு உனக்கு அப்படி என்ன சுகம் கிடைக்க போகுது? 60 வயசுக்கு முன்னே கிழிக்க போகிற இந்த மக்களுக்காக செய்ய போகுது. எப்படி உதவி காப்பாற்றிக்கணும், தான் சொத்தை காப்பாற்றிக்கணும், தான் சந்தோஷமாக வாழணும், தான் பிள்ளைங்க பேரன் பேத்திங்க அண்ணன் தம்பிங்க சந்தோஷம். இதுக்கு நீ உயிரோட இருக்க ஒன்று தான், செலவுறதும் ஒன்று தான். அதை தான் அந்த குரலில் என்னன்றி கொண்டாருக்கும் உயிர் கொண்டாவும் உயிர் இல்லை செய் நன்றி கொண்டாம். நீ செத்த போனதுக்கு சமம் வந்துட்டார். இதுக்கு மேலே ஒரு புலவன் ஞானியால் ஒன்றும் சொல்ல முடியாது. இது எடுத்துக்காட்டுக்கு இப்போது நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் வீஸ் போகுமா போகாதான், ஆனால் சத்தியமான உண்மைகள் தான். இந்த எலெக்ஷனில் பாருங்கள் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போகிறான்னு மட்டும் என்னுடைய கணிப்பு வேறு. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போகிறான். நன்றி மாணவர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.